கொடுத்து விட்டார்கள். மிக மிக பிரம்மாண்டமாக இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் பாட்டில்கள் மட்டும் 10,00,000 பாட்டில்கள் 10,00,000 பேருக்கு ஸ்நாக்ஸ் பேக்கெட்டு இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது பூமிக்கு அடியில் பைப்பு போட்டுட்டாங்க. தண்ணி தொட்டியில் தண்ணி தீர்ந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு மோட்டரை வச்சு அங்கேருந்து பைப்பில் குடிநீர் அத்தனை பேருக்கும் தங்கு தடை இல்லாமல் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள். அந்த மேடையோட ஃபோட்டோகிராஃப்லாம் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிக நீளமான 200 அடியோ நம்ம ஒரு மிக நீளமான மேடை திரு விஜய் அவர்கள் வருவதற்காக மேடை போடப்பட்டிருக்கிறது. பெருமளவு கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். விக்கிரவாண்டிலேயே நல்ல க்ரௌடு வந்துச்சு. அதே போல் மதுரையிலும் ஒரு பெரிய க்ரௌடு. இன்னொன்று, விஜய்க்கு ஒரு இம்ப்ரெசிவாக ஒரு மாநாட்டை நடத்தி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு சொல்லிக்கொள்ளும்படி விஜயோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பெருசாக இல்லை. பரந்தூருக்கு போனது அது ஒரு இண்டிவிஜுவலான விஷயம். பிரம்மாண்டமான தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு ஒரு 6 மாதம் தான் இருக்குது. அதற்கு முன்பு தன்னுடைய பலத்தை காட்டக்கூடிய வகையில் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக அந்த பலத்தை காட்டுறது எதுக்குன்னா நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு. நான் சும்மா தமாஷ்க்கு வரல அரசியலுக்கு, என்னை நம்பி இவ்வளோ பேர் கூட்டம் சேர்கிறார்கள் பாருங்கள்ன்ற ஒரு இம்ப்ரெஷனை தமிழக மக்களுக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்படுத்த வேண்டிய நெருக்கடியில் திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். ஸோ ரொம்ப பிரமாதமாக பிளான் பண்ணி, நான் அப்போவே சொன்னேன்ல, 5000 பேர் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்காங்கட்டு அப்போ கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். வேலைகள் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்தி காட்ட வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். அடுத்ததாக தென் தமிழகத்தில் ஒரு மாநாடு நடத்துவதாகவும், இன்னொரு மாநாடு இங்கே சென்னையிலையோ சென்னைக்கு அருகிலேயோ நடத்துவதாகவும்